வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில திருப்பி ஃபினான்ஸ் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் பத்ரி சேஷாத்ரி அண்ட் ஸ்ரீகாந்த் மீனாட்சி வந்திருக்காங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் எல்லாருக்கும் என்ன முக்கியமா இருக்குன்னா டரிஃப்ஸ் அண்ட் ட்ரம்ப். இது ரெண்டு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முன்னாள் இணக்கமா இருந்த மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நண்பர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தோ சீனா பாய் பாய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்தோ யூஎஸ் பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. முதல் 25% வரி விதிச்சாரு, அதுக்கப்புறம் இப்ப 50% வச்சிருக்காரு. அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எண்ணெய் குறைந்த விலைக்கு வாங்குறீங்க அப்படின்றாங்க. அது பிளட் மணி அப்படின்றாங்க. சோ அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நம்மளுடைய பத்ரியும் ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த நம்ம ஏற்கனவே அந்த டரிஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்றப்ப பியூஷ் சிங் இருந்தாரு, அப்புறம் ஜெய்சங்கர் இருந்தாரு. அந்த டிரான்சாக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. திடீர்னு சொல்லிட்டு 25% அண்ட் 50% டரிஃப் அப்படின்னா நாலொரு மன்னம் பொழுது மேலும் அப்படின்ற மாதிரி டரிஃபா போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, அதுல யூஎஸ்க்கான டோட்டாலிட்டி எவ்வளோ, இதனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த கேள்வி. இதுல சில நம்பர் கிட்ட இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல முதல்ல பார்க்கலாம். நம்ம யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரம்ப் இவ்வளவு தைரியமா ஓரளவுக்கு அலட்சியமா செயல்படுறதுக்கான காரணம் இந்தியா ஒரு மிகப்பெரிய இறக்குமதி பார்ட்னர் கிடையாது. இந்தியாவுடைய இறக்குமதிகள் அடிவாங்கினா யூஎஸ்க்கு பத்தினால பெரிய இன்ஃபிளேஷன் பாதிப்பு மாதிரி எல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு மெக்சிகோ, கனடா, சைனா இவங்க கிட்ட இருந்து மிக அதிகமா இம்போர்ட் பண்றாங்க. இந்தியா கிட்ட இருந்து அதுவும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. அந்த விதிவிலக்குகள்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு டாப் 10ல கூட வராது இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், ஐ மீன் இம்போர்ட் கண்ட்ரீஸ் ஃபார் யூஎஸ்ஏ. உதாரணத்துக்கு சொல்ல போனா, உதாரணத்துக்கு நம்பரா சொல்ல போனா, கனடா கிட்ட சுமார் 500 பில்லியன், சைனா கிட்ட சுமார் 480 பில்லியன், மெக்சிகோ கிட்ட இன்னொரு 450 பில்லியன், இப்படின்னு மூணுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் கிட்ட 3 கண்ட்ரி கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இந்தியா கிட்ட இருந்து மொத்தமாவே 87 பில்லியன் தான் இம்போர்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவோட டோட்டல் ட்ரேடே நம்மளது 800 பில்லியன் தான் மொத்தமே. ஆமா, அதுல ஒரு 10%, அதுல ஒரு 10% தான் அமெரிக்காவுக்கு போகுது. சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லாட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட சரி, இந்தியா அமெரிக்க வர்த்தகம்ங்கிறது இந்த டாரிஃப் விஷயத்துல, டாரிஃப் சம்பந்தப்படாத விஷயத்துல இன்னும் நிறைய வர்த்தகங்கள் அதிகமா இருக்கு. பட் டாரிஃப் சம்பந்தப்பட்ட வர்த்தகங்கள்ல ஓரளவுக்கு குறைவான வர்த்தகம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 87 இது இப்ப நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதோடைய பாதிப்பு எப்படி, இந்திய பொருளாதாரத்துக்கு இதோடைய பாதிப்பு எப்படி அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, I have some data that I'd like to share. Give me a second. இந்தியாவுடைய இந்த 80 தெரியுது இல்லையா? ஓகே. இந்தியாவுடைய இந்த 87 86.5 சொச்சங்கிறது எப்படி பாதிக்கப்பட போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பார்மசூட்டிகல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 9.8 பில்லியன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10.6 பில்லியன். இது ரெண்டுக்குமே டாரிஃப் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. ட்ரம்ப் அதுக்கு ஒரு விலக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20.5 பில்லியன் இதுலயே வெளியில போயிடுது இந்த 86ல இருந்து. சோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு 65 பில்லியன் தான் டாரிஃப்க்கு உட்பட்டதா இருக்கு. இந்த 65 பில்லியன்ல அதிகம் அடி வாங்குற செக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் அடி வாங்குற செக்டர் டைமண்ட் கோல்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ். இந்த இது ஜெம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட், பினிஷ்ட் குட்ஸ் அதுலயும். அதுல இன்னைக்கு இந்தியாவுக்கான பாதிப்பும் அதிகம். ஏன்னா இந்தியா டைமண்ட் கோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல 40% அமெரிக்காவுக்கு போகுது, 60% தான் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். சோ 40%க்கு அது 2.1% இருந்து 50% ஜாஸ்தியா இருக்கு.
Wow. சோ அப்படி பாத்தீங்கன்னா அதாவது 52.1% ஜாஸ்தியா இருக்கு. சோ இது வந்து அந்த குறிப்பிட்ட தொழிலுக்கு ஒரு பெரிய அடியா தான் இருக்கும். அதே மாதிரி அப்பேரல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். 2.7 பில்லியன் தான் போகுது. ஆனா அமெரிக்காவுக்கு போறதுங்கிறது வந்து 32%. டெக்ஸ்டைல்ஸ், மேடப் டெக்ஸ்டைல்ஸ், இந்த டிஷர்ட் அது மாதிரியான கிரியேட் ஐ மீன் முழு ஃபினிஷ் ப்ராடக்ட் அனுப்புற டெக்ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா 3 knitted பில்லியன் தான் and போகுது. knitted woven எல்லாமே ட்ரெஸ்ஸா ம். ஆமா ஆமா ஃபைனல் ஃபினிஷ்டு குட்ஸா. ம். ஆமா அப்படி பாத்தீங்கன்னா அது மொத்தம் $9 பில்லியன். அதுவும் நல்லா அடி வாங்குறது. முன்னாடி 10% கிட்ட இருந்தது, இப்போ வந்து 63%, 59%, 60% கிட்ட போறது. ம். அதுக்கும் நல்ல ஒரு நல்ல அடிதான் அந்த அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் அடி இருக்கத்தான் செய்யறது. ஆனா நமக்கு ஐ மீன் இந்திய மொத்த பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இந்த இந்த பர்டிகுலர் இதுல கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட இந்தியாவே ஒரு 3 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா 3 to 4 ட்ரில்லியன் எக்கானமி க்ரோயிங் ரேட்ல அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, growth ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிடிபிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து டோட்டல் ஜிடிபி 3 ட்ரில்லியன் நம்ம சொல்றது இல்ல. டோட்டல் ஐ மீன் இந்தியா ஜிடிபி 6.5% அப்படின்னு சொல்றோம். growth ரேட் தான் நம்ம வந்து குறிக்கிறோம். இந்த growth ரேட்ல ஒரு 50-60 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 0.5 0.6 இந்த டாரிஃப்னால இந்த டாரிஃப்னால இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பூஜ்ஜியத்துக்கு போறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 0.5 to 0.6 அந்த growth ரேட் அடி வாங்கும் அப்படிங்கிறது வந்து பொருளாதார நிபுணர்களோட கணிப்பு இந்த இந்த சூழ்நிலையில. ஆனா இந்த இந்த சார்ட் தான் உங்களுக்கு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய சார்ட். நீங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு அடிபட போறது இல்ல, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அடிபட போறது, கார்பெட்ஸ் இப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எங்க அடிபடுது எங்க அடிபடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும், ஆனா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஜிடிபி வளர்ச்சியில ஒரு 0.5% கிட்ட கீழே வரதுக்கான அளவுக்கு பாதிப்பு இருக்கும். ஓகே. இதான் நம்பர் சொல்ற கதை. சூப்பர். அருமையா சொன்னீங்க. ஸோ இது வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு 85 பில்லியன்ல வந்துட்டு நீங்க இந்த ஏற்கனவே இந்த விலக்கு இருக்கிற திங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 25% போயிருது. அது தவிர மிச்சம் 75% தான் உண்மையான டாரிஃப் இருக்குது. அதுலயும் நீங்க ஹை வெரி ஆமா ஹை அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க. அதை கம்பேர் பண்றப்போ வந்துட்டு ஆமா ஜிடிபி இந்தியன் ஜிடிபியில பாக்குறப்போ நம்மளோட இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்லி 10% ஆஃப் த ஜிடிபி. அதுலயும் வந்து இந்த கரெக்ட். டரிஃப் வந்துட்டு யூ வுட் ப்ராபப்லி 10% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் 10% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் 10% ஆஃப் ஜிடிபி ரொம்ப அதிகமா இருக்கும். 10% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ். கரெக்ட். ஆமா. அது இருக்கும். சோ அதுல வந்துட்டு இந்த இதனால வந்துட்டு யூ ஆர் நம்ம நம்ம ஜிடிபியோட மதிப்பு வந்து ஒரு 1/4 to 0.5% குறையலாம் அப்படின்றது தான் உங்களோட ஜிடிபி மதிப்பு இல்ல, ஜிடிபியோட வளர்ச்சி. வளர்ச்சி. ஓகே. ஜிடிபியோட வளர்ச்சி ஒரு 0.5% குறையறதுக்கு வாய்ப்பு. ஓகே. சூப்பர், சூப்பர். சோ இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்துட்டு, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து இங்கிருந்து போற அதாவது யுஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ற திங்ஸ்க்கு வந்துட்டு வரி அதிகம். இப்ப இந்த டெஸ்லா காரோட எக்ஸாம்பிள் கூட கொடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டெஸ்லா கார் வந்து ஒரு 35 to 40,000 யுஎஸ் டாலர்ஸ்க்கு வாங்கணும்னா, அது அங்க இந்தியாவுக்கு அது ஒருத்தர் இறக்குமதி பண்ணி வாங்கணும்னா, அதுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஜிஎஸ்டி எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போடணும், இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் போடணும் அப்படின்றாரு. சோ டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கா? அதாவது இந்தியா வந்து இந்த மாதிரி அதிகமான வரி விதிக்கிறதுனால இங்கிருந்து இங்க இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் அங்க விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பத்ரி? அகெயின் கேட்டகரி பை கேட்டகரியா பார்க்கணும். இந்தியா வந்து நிச்சயமா இந்த ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இம்போர்ட்டட் ஆட்டோமொபைல்ஸுக்கு ஹை டாரிஃப் போடுது. அது டெஸ்லா காருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஜெர்மன் கார்ஸை இம்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த ஃபுல்லி ஃபினிஷ்டு கார்ஸாக இங்கே வரும்பொழுது அதுக்கான டாரிஃப் வந்து அதிகம்தான். அதுவே நாக் டவுன் கிட்ஸாக வந்து இங்கே அசம்பிள் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இந்தியாவுக்குள்ளே பண்ணால் குறையும் கொஞ்சம். இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணால் லைக் எனி அதர் கார், நீங்கள் வந்து மாருதி காருக்கும் அதே தான், டெஸ்லா காருக்கும் அதே தான், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணான். ஓகே ஓகே. ஸோ கிளியர்லி எஸ். அதே மாதிரி வந்து பெரும்பாலும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வரக்கூடாது உள்ளுக்குள்ள அப்படிங்கிறதுனால அதுக்கு ஹை டாரிஃப் போடுறது இந்தியாவுடைய பாலிசி, ஸ்டேட்டட் பாலிசியில் ஒன்று. தேவைப்படும் பொழுது தேவைப்படுற இடங்கள்ல ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்தியாவுக்கு அரிசி கோதுமையில் பெரிய தன்னிறைவு இருக்கு.
ம். ஆனா பருப்பு எண்ணெய் வித்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட அவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகே, அது ஷார்ட்டேஜ்ல இருக்கு. அப்ப அதை வந்து செலக்டிவா அதோடைய டாரிஃப் ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும் அல்லது ரொம்ப குறைச்சலா இருக்கும். பட் நிச்சயமா வந்து ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, ம்ஹும். அதுக்கு நம்ம வந்து ஹை டாரிஃப் போடுவோம். ஏன்னா அது இல்லைன்னா இங்க இருக்கிற விவசாயிகள் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுவாங்க. டெய்ரிக்கு நிச்சயமா ஹை டாரிஃப் இருக்கும், டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கு. ஸோ செலக்டிவா நிச்சயமா இந்தியா இஸ் அ ஹை டாரிஃப் கண்ட்ரி. ஓகே, ம். பட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க டாரிஃபை குறைக்கிறதுனால ஒன்றும் டெஸ்லா காரெல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போக போறது இல்லைங்க. கரெக்ட். அதோடைய பேஸ் பிரைஸே பிரிட்டி ஹை. ம். ஓகே, அண்ட் எதனால ஒவ்வொரு நாடும் இதே யூஎஸும் வந்து ஒரு யூனிஃபார்மா ஒரே டாரிஃப்லாம் போடுறது கிடையாது இல்லையா. கரெக்ட். அவங்களும் வந்து ஒரு செலக்டிவ் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்களுடைய ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக, அது ஸ்டீலா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு சிலதுக்கு தே ஆல்சோ ஹவ் ஹை டாரிஃப். கரெக்ட். ஸோ நீங்க நீங்க வந்து எந்த நாடுமே யூனிஃபார்மா ஒரு ஒரு பர்டிகுலர் ரேட் டாரிஃப் போடு அப்படின்னு சொல்ல முடியாது. Right? பலவேறு காரணங்களுக்காக டாரிஃப் வந்து அப் டவுன் இருக்கத்தான் இருக்கும். ஓகே. ஸோ எஸ், ஆவரேஜா இந்த ப்ரீ ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூஎஸ் உடைய ஓவரால், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதிலிருந்தும் வரக்கூடிய பொருட்களுக்கு ரொம்ப குறைவான டாரிஃப் தான் இருந்துகிட்டு இருந்தது. ம். ட்ரம்ப் சேஞ்ச் இட் கம்ப்ளீட்லி. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் ஃபிளாட் 10%லேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஆல் ஓவர் த பிளேஸ் அங்கே இங்கேன்னு போகிறது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த குட்ஸுக்கு, எக்ஸப்ட் நான் சொன்ன அந்த ப்ரொடெக்டட் சிலவற்றை தவிர யூஎஸோட நெசசிட்டிக்கு ஆல்வேஸ் ஓப்பன் ஆர்ம் இம்போர்ட் பாலிசி தான் வச்சிருந்தாங்க பல பல காலமா. அதாவது ரொம்ப ரொம்ப பின்னாடி போலன்னா இப்போ லாஸ்ட் 30 இயர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாம தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ட்ரம்ப் தான் அதுல இருந்து டிவியேட் ஆகுறாரு. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நல்ல நல்ல ஆன்சர் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம பேசின மாதிரி இப்போ ட்ரம்ப் வந்து பதவியேற்று வந்து 7 மாதம் முடிய போகுது. ஆனால் அவர் பதவியேற்ற காலத்துலேருந்தே பியூஷ் அங்கே தான் இருந்தார், நம்ம இஏ மினிஸ்டர் இருந்தார், அப்புறம் ஜெய்சங்கர் இருந்தாங்க. அப்போ இருந்து அந்த டரிஃப்ஸ் பற்றி இது வரப்போ சைனா அண்ட் மெக்சிகோட அந்த டரிஃப் வார்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ இங்கே மீடியா, இந்தியன் மீடியா ஆகட்டும் யூஎஸ் மீடியா ஆகட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா கூட அவ்வளோக்கு ஒன்றும் இருக்காது, இந்தியாவுக்கு ஒரு ஃபிளாட் டாக்ஸ் ஃபிளாட் டரிஃப் கொடுத்துட்டு இருப்பாரு, முன்ன 10% 15% அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ வந்து இந்த இந்தோ பாக் வார் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் தான் இந்த போரை நிறுத்தின அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா தரப்பு வந்து அதை ஏத்துக்க மறுக்குது. ஸோ அது ஒரு விஷயம். அது எடுத்துட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஆயில வந்து குறைந்த விலைக்கு வந்து புரோக்கரேஜ் வேலை பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு தன்னோட தன்னிறைவுக்காக ஆயில் வாங்குறது இல்ல, அதை வாங்கி மற்ற நாடுகளுக்கு வந்து இன்னும் ஒரு 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 ஃபீ மாதிரி எடுத்துட்டு திரும்பி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதான் பிளட் மணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ரெண்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இந்தோ பாக் சமரசத்துல வந்து ட்ரம்ப் உதவியதுனால, அதை ஏற்றுக்க மறுத்ததுனால வந்து அவர் கோபம் வந்து இப்படி பண்றாரா, இல்ல நிஜமாவே வந்து ரஷ்யா மேல இருக்கிற கோபத்துல இது பண்றாரா? இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்ல வந்து காக்கை கலந்த பணம் மூலமா? இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு கேள்வியில இருக்கு. அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு சில பாயிண்ட் 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன், அப்புறம் ஸ்ரீகாந்த் அதோடைய அவருடைய வியூஸ் அதுல பிரசன்ட் பண்ணட்டும். இந்த ஒரு ஒரு நாட்டுடைய பாலிசி வந்து ஒரு அந்த நாட்டுடைய தலைவருடைய விம்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடாது. எனக்கு உன் மூஞ்சிய பிடிக்கல, நீ வந்து எனக்கு நோபல் பரிசு பரிந்துரைக்கல, நான் தான் உங்க வீட்டில் இருந்த பிரச்சனையை தீர்த்தேன் அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கி நீ சொல்லணும். இல்லாட்டி நான் வந்து டாரிஃப் போட்டுருவேன், நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நான் வந்து நடுவில் டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அச்சுப்பிச்சு தனம். இது வந்து ரொம்ப சாஃப்டான வார்த்தைகளோட நான் நிறுத்திக்கிறேன் இதுல. ஓகே, அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ட்ரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சார் நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது,
இது வந்து ஒரு லாங் டேர்ம் கன்சிக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம ஒரு இப்படியெல்லாம் போய் நம்ம ஒரு நோட் போட முடியுமா? எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போடலாம், எல்லா கையெழுத்தும் போட்டு தள்ளிடலாம். பட் இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத வந்து அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யோசிக்கிறது நல்லது. அதோட நான் விட்டுறேன். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ரஷ்யன் ஆயில்ங்கிறது வந்து ஜோக் அப்படிங்கறத இந்திய தரப்புல இருந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சசி தரூர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் இது நீங்க ஃபேக்ட். நீங்க வந்து இன்னைக்கு ஏஐ சாட் ஜிபிடிலேருந்து பெர்ப்ளெக்சிட்டிலேருந்து கிளவுட்லேருந்து ஜெமினிலேருந்து கிராக்லேருந்து எல்லாம் வந்து டபக்கு டபக்குன்னு அடிக்கிறாங்க. நீங்க ட்விட்டர்ல போய் ஹலோ கிராக் இதோடைய உண்மை என்ன அப்படின்னு கேட்டுடலாம். நீங்க இந்தியா ரஷ்யன் ஆயில் வாங்குது, ஓகே ஃபைன், கெட்டவன் ஒரு சொல்லிக்கலாம். அப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுது? ரஷ்யா, அதாவது யுக்ரைனுடைய நெருங்கிய நண்பன், அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஆயில் தேவை. நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டே விட்டுடுவோம், போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியா மொத்தமா எவ்வளவு ரஷ்யாட்டேந்து எத்தனை டாலர் அமௌண்ட்ல இம்போர்ட் பண்ணிருக்கு, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கு. சரி பரவாயில்லப்பா, அவன் பக்கத்துல இருக்க, அவனுக்கு வேற வழி இல்ல. அமெரிக்கா என்ன இம்போர்ட் பண்ணிருக்கு? யுரேனியம். என்னவோ அது அது வந்து குண்டூசியா இருக்கட்டும், இல்ல அது ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டரா இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். நீ என்ன பண்ற இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. ஓ ஐ டோன்ட் நோ அபவுட் இட் அப்படின்ட்டாரு ட்ரம்ப். ஐ லவ் டு ஃபைண்ட் அவுட் அபவுட் இட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹிப்போக்ரிட்டிக்கல் நான்சென்ஸ், ரைட்? நீ உண்மையிலேயே நீ வந்து ஒரு எம்பார்கோ, ட்ரேட் எம்பார்கோ வச்சிருக்கியா? ஈரானுக்கு பண்ணாங்க அப்படி இல்ல, நீ ரஷ்யாவோட டோட்டல் எம்பார்கோல இருக்கீங்களா? இல்ல ரஷ்யாட்டேந்து பொருள் வாங்குற அத்தனை பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? அதுவும் அடுத்து சொல்லியாச்சு. ஹூ ஆர் த டாப் பீப்புள் பையிங் ஃப்ரம் ரஷ்யா? ஓபன் டேட்டா இருக்கு. சைனா, யூரோப்பியன் யூனியன், யுஎஸ் விட்டுடுவோம். இந்தியாவோட அதிகமாக டர்க்கி வாங்குது. சோ என்ன பண்ண போறீங்க அதுக்கு? சோ இதை எடுத்துட்டு வந்தாலே இது ஜோக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பிளட் மணின்னு சொன்னா அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. அப்ப நானே தான் அந்த பிளட் மணிக்கும் காரணமா இருக்கேன் அப்படின்னு. பிளட் மணிங்கிறது எங்க வருதுன்னா, இந்த கான்ஃபிளிக்ட் டைமண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்பிரிக்கன் டைமண்டை நீங்க அவங்கள்ட்ட டைமண்ட் மைண்ட் இருக்கும், காங்கோ இந்த மாதிரியான இடங்கள்லாம். ஸோ நீங்க அதுக்கு ஈக்குவேட் பண்றீங்க. ஏன்னா நீங்க நேரேட்டிவ்ல கில்ட்டுங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரொம்ப அப்பட்டமா பட்டவர்த்தனமா, நான் எதிர்பார்க்கறது சிலது அந்த ஆளு பண்ண மாட்டேங்கிறான், நான் மிரட்டுறதுக்கு இதை ஒரு டூலா யூஸ் பண்றேன் அப்படின்னு மட்டும் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குங்கிறதுக்காக, மகா கிரவுடுக்காக இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டு ஒரு நேரேட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐயோ ஐயோ ரஷ்யாட்டேந்து பொருள் வாங்குறான், எப்பேற்பட்ட கெட்டவன் ரஷ்யா அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கோமாளித்தனம் தான். அதை விட்டுருவோம். அதை அடுத்து இப்ப பியூஷ் கோயலும் ஜெய்சங்கரும் என்ன பண்ண முடியும்? எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேபிள் பாலிசி. இதுக்கு முன்னாடியும் அமெரிக்கா பயங்கர ஒரு ஒரு சூப்பர் பவருக்கும் ஒரு அரகண்ட் சூப்பர் பவருக்கும் உரிய ஒரு ஆட்டிடியூடோட பல காலகட்டங்களில் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பவர், நம்ம யாரோட பேசுறோம், நமக்கு என்ன ஆதாயம், என்ன அனுகூலம் இருக்கு அப்படின்னா அவங்களோட ஒரு மாதிரி பேசுறது. இல்லாட்டி இதை நான் வந்து இதுக்குள்ள ரொம்ப கூட நான் போக போறது இல்லை. பாகிஸ்தான் ட்ரேட்ல ஜீரோ வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும். பட் வேற ஆதாயங்கள் இருக்கு, அதனாலதான் அவங்க அந்த கேம்குள்ள வராங்க. இல்லாட்டி அவங்களோட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப இந்தியா வந்து ஓவர் டைம் அதோடைய வேல்யூ அதிகமாகிட்டே வருது. அது எங்கேருந்து வருதுன்னா, இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் பலர், எக்கானமிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், பொலிட்டீஷியன், சம் ஆஃப் தம் அட்லீஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறாங்க இல்லையா? நம்ம வந்து இந்தியா இஸ் அன் அலே, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவுட்ரைட் ரஷ்யா சைட்ல இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நியூட்ரலுக்கு கொண்டு வந்து அவங்களோட வந்து பல விஷயங்கள் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் டைஸை உருவாக்குறதுக்கு, குவாட் மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்பி தள்ளி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். டாரிஃபை வந்து அட்டர்லி ரிடிகுலஸ் வேலை பயன்படுத்துறீங்க. அப்புறம்
பாவம் ட்ரம்ப்புக்கு வந்து டாரிஃப் பத்தி நிஜமாவே தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னா. ஏன்னா நமக்கு எங்கேயோ பணம் வெளியிலேருந்து அப்படியே வந்து கொட்ட போகுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது உள்ளுக்குள்ளேருந்து கொட்டுறது. இன்கேஸ் அது டாரிஃப் போட்ட பொருள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இம்போர்ட் பண்ணுதுன்னா அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குது அந்த காசை. அதை அப்படியே மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்க போறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் ராபிங் ஃப்ரம் பீப்புள் பை தி கவர்மெண்ட். அப்ராக்சிமேட்லி $40 billion ஏதோ சொல்றாங்க ஒட்டுமொத்தமா பெர் மந்த் டாரிஃப்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கிட்டத்தட்ட $500 billion if it persists is transfer of money from people to the government. ஓகே, அது இங்கேயோ வெளியேந்து சுத்தி இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் இவருக்கு வந்து $500 billion கப்பம் கட்டுற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு பேசுறது வந்து இது ஒரு அபத்தம். ஸோ இந்த ஓவரால் செட்டப்ல ஒரு பியூஷ் கோயலும் ஒரு ஜெய்சங்கரும் என்ன பண்ணிட முடியும்? பிகாஸ் இங்க நடக்கிறது வந்து ஒரு யூனிஃபார்ம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கோல்ஸை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் பேசல. அப்போதான் நீங்க ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி போவீங்க. பட் ஒரு பாயிண்ட் வந்து இந்தியா காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்கிறது இந்தியன் சைட்லேருந்து சஃபிஷியன்ட் ஓப்பன் டேட்டா நமக்கு எதுவுமே வரல. பட் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களுடைய பெரிய இஷ்யூவே மற்ற பல விஷயங்களோட அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தெரிய வருது. ஓகே, நாங்க என்ன காரணத்துக்கும் இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இந்திய தரப்பு. கரெக்ட். அதுல துளி கூட நகர மாட்டோம். ஏன்னா அது இங்க வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பிரச்சனையா மாறும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ்ல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாங்க. ஆனா இது வந்து ஹியூஜ் ஓட் பேங்க் இம்பாக்ட். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த அரசு மட்டும் இல்ல, அடுத்த 30-50 ஆண்டுகளுக்கு இந்தியா அக்ரிகல்ச்சர்ல காம்ப்ரமைஸே பண்ணிக்காது. எப்ப பண்ணும்னா இப்ப இருக்கிற விவசாய கூலிகள்ல ஒரு 60-70% அங்கிருந்து எடுத்து மற்ற துறைக்கு அனுப்பினால் ஒழிய இந்தியா அக்ரிகல்ச்சுரல் டாரிஃப் ரெஜிமை மாற்றாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் மற்ற நாடுகள் இந்தியாவோட வர்த்தகம் செய்ய முடியும். தட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன். அருமையா சொன்னீங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்ரீகாந்த் உங்ககிட்ட இந்த கேள்வி அருமையா விளக்குனீங்க பத்ரி. ஸோ அந்த டரிஃப் பத்தி இன்னொன்னு வந்துட்டு இப்போ ட்ரம்ப் வந்து டரிஃப் போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்துட்டு டெட் எக்கானமி அப்படின்ற இன்னொரு வார்த்தை, இந்த பிளட் மணி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி டெட் எக்கானமி அப்படின்னு யூஸ் பண்ணாரு. ஸோ அவர் யூஸ் பண்ணதை வந்து நீங்க பத்ரி, அதனால தான் நீங்க சொன்ன பிறகு அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. அதை வந்து இங்க இருக்கிற பொலிட்டிக்கலி ராகுல் காந்தி வந்து அதை யூஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து இருந்துட்டு ஆமா இது தெரியலையா, ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்கு, ட்ரம்ப் சொல்றது உண்மைதானே, டெட் எக்கானமி தான் அப்படின்றாரு. ஸோ நம்ம இவ்வளவு நாள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிற நரேட்டிவ் ஆகட்டும், எப்படின்னா இந்தியா வந்து ஜிடிபியில வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு 5வது நாட்டுல இருந்து 3வது நாடுக்கு வரப்போகுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சமயத்துல வந்துட்டு இந்த டெட் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தையே வந்து கொஞ்சம் பழுது ஆக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே இந்தியா டெட் எக்கானமியா? நம்ம வந்து நம்பர்ஸை வச்சு மிரர்ஸ் வச்சு இந்தியா வந்து அப்படி ஒரு எக்கானமி இருக்கிறதா கட்டமைச்சிட்டு இருக்காங்களா? ஸோ இதுல வந்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்லிடலாம். கெட்ட விஷயம் வந்து ராகுல் இப்படி சொன்னதா இருந்தாலும் கூட சசி தரூர் அந்த கட்சியை சார்ந்த ஒரு சீனியர் மினிஸ்டரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது முன்னாள் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம எக்கானமிக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி ரஷ்யன் ஆயில் பத்தியும் அவர் இதோட அந்த 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 ஹிப்போக்ரிசியை வந்து நல்லா பின் பாயிண்ட் பண்ணி காமிட்டிருக்கான்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க இந்த டெட் எக்கானமி அப்படிங்கிற இதை வந்து அந்த தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்கு, அது உண்மையா? அதெல்லாம் ஒரு தாக்கம் இல்லை. இங்க India is the most alive economy in the entire world. It is as far away from being a dead economy as you can get. இப்போ ஆக்ரோஷமா சண்டை போட்டு இருக்கிற ப்ரூஸ்லி கிட்ட போய் என்ன சார் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது. இட்ஸ் ridiculous accusation. It's a ridiculous accusation and it will go nowhere. எங்கேயும் யாரும் அதை பெருசாவும் எடுத்துக்கிறது இல்லை. Just to add a coda to what Badri was saying earlier, ட்ரம்போட ஆட்சியோட ஆரம்பத்துக்கும் இந்த 6 மாசத்துக்கும் there is a lot of volatility. மேலிறங்கி ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்த்தாலும் இல்ல, உறவுகள் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. மேல போறது ரொம்ப கம்மி, கீழே போறது தான் அதிகமா இருக்கு. இப்போ இந்த இந்தியா குவாட் பத்தி
பத்ரி சொன்னார். குவாட நாசம் பண்ண போறாங்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு உறுதியாயிருக்கு. எப்படி நாட்டோவை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி குவாடையும் நாசம் பண்ண போறாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த பிரிக்ஸ்ங்கிற அமைப்பை வந்து ட்ரம்ப் வந்து கடுமையா வெறுக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்தே ஓரளவுக்கு தெரியுது. இப்போ வந்து பூர்ணமா தெரியுது. பிரேசிலோட சண்டை, அந்த போல்சனாரோ ட்ரையல் பத்தி ஒரு சண்டை, பிரேசிலுக்கும் 50% டேரிஃப், ரஷ்யாவோட ஏதோ ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்தது, இப்போ ரஷ்யாவோடையும் சண்டை, இந்தியாவோட சண்டை, சைனாவோட என்னைக்குமே சண்டை, சவுத் ஆப்பிரிக்கா வெள்ளையர்களை சரியா ட்ரீட் பண்றது இல்லைன்னு அவங்களோட ஒரு தகராறு, ஒரு வாய்க்க தகராறு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியோடையும் ட்ரம்ப் வந்து ஏதோ வம்பு வச்சிருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல இவங்கள அமுக்கணும், நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. பிகாஸ் பிரிக்ஸ் இஸ் potentially an economic coalition that might not be as coherent as EU, but still, a very, very mighty coalition in its own right. அதை வளர விடக்கூடாதுன்றது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஒப்பீனியனா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அந்த 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 திசையை நோக்கி ட்ரம்ப்புடைய ஃபாரின் பாலிசி மற்றும் எக்கனாமிக் பாலிசிஸ் போற மாதிரி எனக்கு தோணும். சூப்பர், அருமையா சொன்னீங்க. பட் இது நீங்க அப்படி சொன்னாலும் இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல வந்துட்டு அசர்பைஜான் அண்ட் ஆர்மேனியன் பிரசிடென்ட்ஸ் வந்திருந்தாங்க. வந்துட்டு 2 பேரும் கை கொடுக்குனாங்க ஒயிட் ஹவுஸ்ல, ஓவல் ஸ்ட்ரீட்ல. ஸோ ஒரு பக்கம் வந்து இது நடக்கல, இந்தியா பாகிஸ்தான் ஒன்றும் படுத்தல அப்படின்னு சொன்னா கூட இது பண்ணிருக்கு. அடுத்த 2வது வந்து சிரியா, நீங்க சொன்ன அந்த சாங்ஷன்ஸ் எம்பார்கோ வந்து சிரியா மேல மோர் தென் ஈரான் பல வருஷமா இருந்திருக்கு, பல ரெஜிம்ஸா இருந்திருக்கு. அதை நீக்கினார் ஒரே இதுல போய் ஒரு புது பிரசிடென்ட் இது பண்ணாரு. சோ ஈவன் வித் ஆல் தோஸ் திங்ஸ், தாய்லாந்து கம்போடியா விட்டுட்டீங்க. தாய்லாந்து கம்போடியா அதுவும் சொல்லிக்கலாம், அதுவும் சத்திக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஐ மீன் வித் ஆல் தட் செட் அண்ட் டன், இன்னைக்கு வந்து ஒரு 2 பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்து கை கொடுக்க வைக்கிறதே பெரிய விஷயம். சிரியான் அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம ஒரு யூஸ்வலா வந்து நம்ம எல்லாருமே யூஎஸ்க்கு வந்திருக்கோம். நீங்க சிரியன் பாஸ்போர்ட், ஒரு நம்ம பாஸ்போர்ட்ல வந்து சிரியன் ஸ்டாம்ப் இருந்தா கூட யூ வில் பி டினைட் அக்சஸ் இன்டு யூஎஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காரு. ஸோ தேர் இஸ் சம் வேல்யூ இஸ் ஆடிங் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது அவர் பண்றதை விட நிறைய ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிதான் ஏத்துக்க முடியும். பட் தட்ஸ் இட் ரைட். இது என்ன ஒரு டிபிக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதுல என்ன எதிர்பார்க்கற, இந்தியா கிட்ட இருந்து அக்ரிகல்ச்சர் வந்து இந்தியாவில ரொம்ப கிளியரா இருக்கு. அது நான் நெகோஷியபிள்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்களோட டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்தியால. பட் அவர் இப்ப என்ன இந்த டரிஃப் மூலமா வாட் இஸ் இ ட்ரைங் டு அச்சீவ், வாட் டஸ் ஹி வாண்ட் இந்தியா டு டூ? சும்மா இவர் போய் மோடி போய் நானும் உங்களை வந்து நோபலுக்கு பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டா இந்த மேட்டர் முடிஞ்சிருமா? என்னதான் அவர் கேட்கிறாரு இதுல? நீங்க நிறைய அரசியல் காரணங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப அசர்பைஜானோ, ஆர்மீனியாவோ, தாய்லாந்தோ, கம்போடியாவோ, இவங்க வந்து சிரியா வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் அந்த மாற்றங்கள் வருது அந்த இடத்துல. ஸோ ஆன்டி அமெரிக்கன் ஸ்டான்ஸ் கிடையாது இப்போ வந்திருக்கிற கூட்டத்துக்குன்னு வச்சுப்போம். இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கா ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தா கூட, நான் அதை ரொம்ப கேவலப்படுத்தி பேசல, தயவு செஞ்சு வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம், இட் பெனிஃபிட்ஸ் தம் இல்லையா? இவங்கெல்லாம் வந்து எக்கானமியில ரொம்ப ஒரு சுமாரான, தாய்லாந்து கொஞ்சம் தேவலாம், மற்றதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கிற மிகப்பெரிய புள்ளி இருக்கான், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்ன 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 குழந்தைகளாக நீங்க இருக்கும் பொழுது அந்த புள்ளி பின்னாடி நின்னுக்கிறது, அதுக்கு வந்து மாமா உங்களால தான் மாமா, இந்தாங்க மாமா சாக்லேட் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு இயல்பா வர்றது. இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு இன்டர்வியூ வந்து இஸ்ரேல் அம்பாசிடர் இன் இந்தியாவோட ஷேகர் குப்தா ஒரு இன்டர்வியூ, ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒன்று நடத்தினாரு. அது இந்த கேள்வியை நேரா அவர்கிட்ட வச்சாங்க ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். என்னங்க, இந்தியா பாகிஸ்தான் விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனா இந்தியாவிலேருந்து ஏன் பயங்கரமா இப்படி டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அவர் சொல்லி நாங்க பண்ணல, நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒரே காரணம் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அப்படின்னு ஏன் இந்தியா சொல்லுது? ஆனா இஸ்ரேல் நீங்க வந்து யுஎஸ் உடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் போர்ல அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு அவர் ரொம்ப பளிச்சுன்னு சொன்னார். இங்க பாருங்க, எங்களுடைய நோக்கத்துக்கு அமெரிக்காவை ப்ளீஸ் பண்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னா அதனால எங்களுக்கு உபயோகம்னா நாங்க சொல்லிடுவோம்.
Correct. அதனால என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டார். ஓகே, ஸோ இந்தியாவும் தலைவா நீதான் தலைவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆமா அப்படின்னு. ஆனா இங்க என்னன்னா அரசியல் ரீதியா இங்க நிறைய பேர் குயோமுரியான்னு கத்துவோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் த சேம் ராகுல் காந்தி. Correct. அது எப்படிடா நீ இன்னொருத்தனோட தலையீட ஏத்துக்கிட்டு பண்ண அப்படின்னு கேட்பான். இந்தியாவே அடமானிச்சுட்டான்னு சொல்லிடுவாங்க. எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற மொத்தம் 4.25% கூட சப்போர்ட் இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்ட்டு தெருவில் 3 பேர் வந்து பேரணி போவாங்க. நீங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து இந்தியாவுடைய பிரச்சனை, நமக்கு வந்து ஃபேக்ட் என்ன சொல்லுது, அமெரிக்காவும் சீனாவும் ரொம்ப 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 பெருசு, இந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப பெருசு. ம். எதுல? பொருளாதாரத்தில், சூப்பர் டீப் டெக்ல, ஓகே, மற்ற பல விஷயங்கள் நீங்க தேர்டில் இருக்கீங்க. ஓகே, நீங்க தேர்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற கேப் வந்து ஒரு ரொம்ப பெரிய கேப். ம். இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் பிரிட்ஜ் பண்ணிட முடியாது. இதுதான் நிதர்சனம். இதை நான் வெளியில ஓப்பனா சொல்ல முடியும், ம். நான் சாதாரண ஆள். ஆனா இந்த ஒரு எமர்ஜிங் இதுல வரக்கூடிய ஒருத்தர், இப்போ ஒரு சிங்கப்பூருங்கிற ஒரு நாடா இருந்தா அவங்க சொல்லிடுவாங்க, நாங்க ஒரு சின்ன நாடு, இந்தியாவுக்கும் ஒரு சீனாவுக்கும் நடுவில் இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்தியாவோடையும் தனியாக கம்பீட் பண்ண முடியாது, சீனாவோடையும் தனியாக கம்பீட் பண்ண முடியாது, அதனால எங்களுக்கு என்ன ஆதாயமோ அதை பார்த்து எங்களுடைய சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோன்னு அவங்களால பப்ளிக்கா பல பேர் முன்னாடி சொல்ல முடியும். நம்மளுக்கு இங்க வந்து அதுவும் குத்துறதுக்கு வரிசையா ஆள் இருக்காங்க. உன்னால சைனா அளவு கூட வர முடியலையே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? டெங் ஷியாப்பிங் காலத்திலேயே ஆரம்பிச்சப்ப நீங்க இங்க வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருந்தீங்க, அவன் எங்கேயோ போயிட்டான், அவன் எஸ்இசட் ஆரம்பிச்சான், அதே கம்யூனிஸ்டுகளா வந்து எஸ்இசட்டா ஐயோ கொலை கொலை, நீ வந்து நாட்டோடைய ஒரு பாதியை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவ, ரைட்? இது எல்லாத்தையும் மீறி 20 வருஷம் தாண்டி நான் வந்து அந்த இடத்த நோக்கி வந்து, ஸோ ஆல்ரெடி ஒரு 20-25 வருஷம் நான் பின்னாடி இருக்கேன், ரைட்? வேற ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எனக்கு. நான் வந்து ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி வித் டீப் டிவிஷன்ஸ். நீ ஒரு ஒற்றை ஆட்சியில ஏதாவது பேசினா நீ எங்க இருக்கேனே தெரியாம நான் ப்ரீவியஸ் பிரசிடென்ட்டை தூக்கிட்டு போறாங்க மீட்டிங்கு நடுவுல. ஜியாங் ஜெமின் எங்க இருக்காருன்னு எவனுக்கும் தெரியாது, அவன் பக்கத்துல இவன் பக்கத்துல உட்காந்து பெக்கேன்னு முடிச்சுட்டு இருக்கான், அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போறான். உன் நாடு வேற, என் நாடு வேற, நான் பின்னாடி தான் இருப்பேன், எனக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், ரைட்? அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு போக முடியுமா, ஃபர்ஸ்ட் செகண்டுங்கிறதே மாறிடுமா? இவ்வளவு இருக்கும் பொழுது இங்க உள்ளுக்குள்ள வேணும்ட்டே ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்பான், பார்லிமெண்ட்ல அந்த கேள்வியை கேட்பான், உன்னை குட்டா தூக்கி கொண்டு போய் ஜியாங் ஜமீனை போட்ட மாதிரி போட முடியுமா? முடியாது, ரைட்? இந்த இந்த அரசியலை நான் மேனேஜ் பண்றதுக்காக நான் மேட்சோவா என்ன காமிச்சுக்கணும், தேவையில்லாம இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. அப்ப நீ 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 ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்ல அப்படின்னு வந்து அரசியல்ல என்ன பேசுவாங்க. ஸோ இவ்வளவுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நான் என்னுடைய அரசியலை பேலன்ஸ் பண்ணி ஆகணும், என்னுடைய ஃபார்மர்ஸை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதுல நான் கொஞ்சம் ரிஃபார்மை கொண்டு வந்தேன், நீ டெல்லியே கொளுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, கரெக்ட். ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து வெறும் பஞ்சாப், வேற ஒன்றும் கிடையாது, அதையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், ரைட்? இப்ப இத்தனை இதெல்லாம் வாக்கு, நீ இதுல வந்து சும்மா எகத்தாளமா போடா அப்படின்னு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஆணி வருவோன்னு உங்களுக்கு இருந்த மெஜாரிட்டி எலெக்ஷன்ல, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல குறைஞ்சிருச்சு. கூட்டணி கட்சிகளோட துணையோட இன்னைக்கு பதவியில இருக்கீங்க, தேர்ட் டேர்ம்ல. ஃபோர்த் டேர்ம் வர முடியுமா? தெரியாது. இவ்வளவு விஷயத்த பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு பாத்துக்கலாம், இந்த ஆள் வந்து எப்படியும் திரும்ப மாத்த போறான். 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து 15 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்க போறீங்க, 20 வருஷம் கூட இருக்கலாம். அங்க 2 டேர்முக்கு மேல இருக்க முடியாது. ஒரு டேர்ம் முடிஞ்சு போயிருச்சு, நடுவில் ஒரு கட்டு, 2வது டேர்ம், அதுக்கப்புறம் கடைசி வருஷம் லேம் டெக். உங்களுக்கு ஒன்னும் 2 வருஷம் இருக்கா? இன்னும் 2 வருஷம், அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் பிராக்மேட்டிக் அப்ரோச். 2 வருஷம், அதுக்குள்ள அங்க மாகாவே கிழிஞ்சு அடுத்த இந்த எலெக்ஷன் வரும்பொழுது, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரும்பொழுது உனக்கு மெஜாரிட்டி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அது மாறினுச்சுனாலே உன் கேம் ஓவர். அங்க இதுக்கு எதுக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு வில் மேனேஜ், அவ்வளவுதான் நான் இந்தியாவுடைய அப்ரோச்சா பாக்குறேன். இங்க பாரு, நீ எல்லாம் சென்சிபிளா வந்து ஏதோ 15% அப்படின்னு வந்தா கை குலுக்கிட்டு போவோம்,
இல்ல நீ 50னா போட்டுக்கோ பாத்துக்கலாம். ம். 1.5 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நாங்க வந்து பழைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி இருக்கு. நான் வந்து வெளில போசர். என்ன வந்து ஜப்பான்ல இருந்து ஜாக்கி சான் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து சீனாவுக்கு போவேன். ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட பேசுறாரு. பிரேசில் கூப்பிட்டு இந்த இன்டர்நேஷனல் புள்ளியை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ரஷ்யா வந்து உடனே நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அங்க போய் உட்காந்துட்டாரு. இல்ல இன்னைக்கு இன்னொரு 1 ஹவருக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியல. சைனா வந்து திடீர்னு பாகிஸ்தானை வந்து பிரிக்ஸ்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இல்ல இதுல வந்து மல்டிபிள் கேம்ஸ் எல்லாரும் விளையாட போறாங்க. இதுல இந்தியாவும் ஒரு கேம் விளையாட போகுது. இதுல அமெரிக்கா வந்து இத்தனையும் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து முன்ன மாதிரி நான் சொன்னா நான் சொடுக்கு போட்டா நடக்கணும் அப்படின்லாம் நடக்காது. உங்களுக்கு இதுல என்ன ஆதாயம் வரணும் அப்படின்னு பாருங்க. அது வந்து அபத்தமா சில விஷயங்களை நோக்கி போக கூடாது. இப்போ ஒரு உதாரணம், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், சாரி. இல்ல வெரி குட். சர்வீசஸ் நம்ம வந்து குட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 85 பில்லியன் 45 பில்லியன், அதுல ஒரு கேப் வந்து ஒரு 40 பில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் இந்தியாவுக்கு இருக்குன்னு. சர்வீஸ் இன்கம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ரஃப்லி 40+ பில்லியன் டாலர்ஸ் இருக்காங்க. இதுல நடுவுல சில பேர் வந்து சர்வீஸ்ல நான் வந்து இதை போட்டேன்னா டாக்ஸை போட்டுருவேன், இல்ல ஏதாவது ஒண்ணு டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸை பண்ணுவேன், இல்ல ஒரு ஜெனரல் ஒரு ஃபிளாட் இதை போடுவேன் அப்படின்லாம். பட் தி யூஎஸ் ஆல்சோ கெயின்ஸ் க்ளோஸ் டு 40-45 பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் சர்வீசஸ். இங்க இருந்து கோடிங் பண்ணி தராங்களா, அங்கிருந்து அவங்க ஹோஸ்டிங் பண்ணி தராங்க. நீங்க அதை உடைச்சு பாருங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி சர்வீசஸ் ஆஃப் டிஃபரெண்ட் நேச்சர், ரைட்? போட்டா இவங்க போட முடியாதா? சோ அதுல parity இருக்கு, கிட்டத்தட்ட parity இருக்கு. கிவ் ஆர் டேக் $3 million $3 billion இங்க எங்க இருக்கலாம். பட் இட் இஸ் ரஃப்லி 40 to 45 இருக்கு, ரைட்? அதை எப்படி $100 billion ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு குட்ஸ்ல போய் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் டாரிஃபை போடுவேன் அப்படின்னு தன்னுடைய நாட்டு மக்கள், இன்ஃபிளேஷன் அதிகமாகுது அமெரிக்கால, அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ எடுத்துக்காம ரஷ்யன் ஆயில கொண்டு வந்து இதுக்கு நடுவில் நிறுத்துறது, இதெல்லாம் ஜோக்கா இருக்கு. ஓகே, நல்லா சார். என்னோட அடுத்த கேள்வி அதுவா இருந்துச்சு, சர்வீசஸ்க்கு டாக்ஸ் வர போகுது சொல்லுங்க. சர்வீசஸ்ல just to add one, I agree completely with what Badri said, but just to add one point at the end, இந்தியா கிட்ட இருக்கிற சப்ளை வந்து வேற எங்கேயும் அவ்வளவா கிடையாது சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும், போத் ஃப்ரம் அ கோடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் ஃப்ரம் அ பிபிஓ பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லார்ஜ் பாப்புலேஷன் that is available to be skilled up and put in place for outsourced services. அப்படிங்கிறது வந்து இந்தியா கிட்ட இருக்கிற அளவுக்கு வேற எந்த நாட்டுல இந்த எக்கானமில கிடைக்கிறது, அதாவது இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் ஆர்பிட்ராஜ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிலிப்பைன்ஸ் சொல்லலாம், பட் ஆனா அது அந்த அளவுக்கு ஸ்கேலபிளா கிடையாது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ல சில நாடுகள் சொல்லலாம், பட் ஆனா அந்த அளவுக்கு இந்தியா அளவுக்கு சப்ளை எந்த நாட்டிலையுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது US will be, as is the case in many of these cases, they'll be shooting themselves in the foot if they tariff services. பத்ரி சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் நஷ்டம், அமெரிக்காவுக்கும் பெரும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அது போய் முடியும். அதனால சர்வீசஸ் டாரிஃப் வராதுன்னு நினைக்கிறேன். பட் you can never predict, madman. என்ன சொல்றது? இல்ல இன்னொன்னு இந்த சர்வீசஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னொன்னு நீங்க ட்ரம்ப்பை பத்தி இப்போ வந்து இதோட ஸ்ட்ராட்டஜியா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்தியா வில் சிட் அவுட், அதாவது இதுல நாங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படின்னா. பட் ஆனா நீங்க ட்ரம்ப்போட இது பாத்தீங்கன்னா, அவரு சைனா கூட ஆகட்டும், கனடா ஆகட்டும், யூரோப்பை கூட மடக்க வச்சுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் அந்த லீடர் போய் அவங்களும் போயிட்டு நாங்க ஒத்துக்குறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க, இதுக்கு மேல எங்களால் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தா கூட விட மாட்டாரு. திருப்பி இந்த டாரிஃப் இப்ப கூட பாத்தீங்கன்னா 50% ஏத்திட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து இந்தியானால சிட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கறத என்னோட அடுத்த கேள்வி. இந்தியா வந்து 2 வருஷம் நீங்க சொல்ற இந்த டைம் பீரியட் இருக்குனால கூட இம்மிடியட்டா இன்னைக்கு பியூஷும் ஒண்ணுமே பேசல. இப்போ ஆக்சுவலா மோடி கூட இதை பத்தி ஒண்ணுமே டைரக்டாவும் சொல்லல. டைரக்டா வந்து இந்த டெரிஃப்க்கு வந்து ரியாக்ஷன் வந்து பெரிய தலைவர் யாருமே சொல்லல. மேபி அவங்கள இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி
ட்ரேட் மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யாருமே பேசல. ஸோ இது வந்து நீங்க எவ்வளவு நாள் இது சஸ்டெயின் பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்துட்டு நீங்க திருப்பி குறைப்பீங்களா ரஷ்யா பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு ரஷ்யாவோட வார் நின்றுச்சு குறையும். ஏன்னா ரஷ்யா புட்டின் வந்து எனக்கு வந்து ஈஸ்டர்ன் யுக்ரைன் கொடுத்துருங்க, நான் போரை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புள்ளைய கை தூக்கிட்டாரு. ஸோ அது நடந்துச்சுன்னா, இஃப் அட் ஆல் தட் ஹேப்பன்ஸ், ஐ டோன்ட் நோ இஃப் ஜெலன்ஸ்கி இஸ் கோயிங் டு அக்ரி டு இட், பட் இஃப் தட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஒரு சின்ன ஸ்ட்ரீக், இவ்வளவு வருஷம் நடந்த போருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரீக் கிடைச்சிருக்கு, அட்லீஸ்ட் நிறுத்துறான்னு அவர் சொல்றதே பெரிய விஷயம். நின்றுச்சுன்னா நீங்க இந்தியாவுக்கு போடுறது 50% டரிஃப் எடுத்துருவீங்களான்னு கேட்டது, இல்ல அது வேற இது வேற அப்படின்னு மாத்தி நான் ஒரு 2 சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சோ ரஷ்யா வார் நின்னு போயிருச்சுன்னா அது பிளட் மணி கிடையாது. ஆனா அவருடைய நோக்கம் அதே உங்களுக்கு தெரியுது, அவங்க டாரிஃப் எல்லாம் எடுக்க போறது கிடையாது. ஏன்னா இங்க மல்டிபிள் சப் லாபிஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் இன் யூஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லாபி. அவங்க ரொம்ப நாளா இந்தியா மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா ஈக்குவலி அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாற போறது இல்லை, கம்ப்ளீட்டா அது மாற போறது இல்லை. நீங்க என்னதான் மோதினாலும் அந்த வால் உடையாது. அதை நான் வந்து ரொம்ப எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணாலும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாலுமே பண்ண முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் பிஜேபி குரூப்லயாவது கம்யூனிஸ்ட் யாரும் கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுன்னா அதுல கம்யூனிஸ்ட் வந்து முக்கியமான ரோலை வகிக்கும். ஏதோ ஒரு 10 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு அவங்க உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. ரைட்? அதனால வந்து சான்ஸே கிடையாது. நம்பர் 1. ஓகே, இது வந்து அமைதியா இருக்காங்கன்னா ஒன்னும் செய்யாம இருக்காங்கன்னு இல்லை. இப்பவே வந்து இன்னொரு ஒரு 3 வாரம் இந்த இதை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ 3 வாரம் ஏன் தள்ளி வைக்கிறாங்க? பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா சைட்ல இருந்து, எப்பா வேற ஏதாவது கேளு, அக்ரிகல்ச்சரை விட்டு வேற என்ன வேணும் கேளு, உனக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க. உன்னையாவது வந்து டெஸ்லா காரனா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, எலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும். இப்ப அது இப்ப நீ போடுறா இன்னும் 10% டெஸ்லா மேல அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் தலைவர். அந்த காரை உடைச்சு நொறுக்கிடு, எனக்கு வேணாம் அந்த ஆளு அப்படின்னு கூட சொல்லலாம். Do something else. See, arms இப்ப உடனே இங்கேருந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்க போய் பேசுறதாக இருந்தது, கொஞ்சம் ஆர்ம்ஸ் ஷிப்மெண்ட், ஆர்ம்ஸ் வாங்குறதுக்காக. அதை வந்து நாங்க இப்போதைக்கு செய்ய போறது இல்ல, முதல்ல டாரிஃப் எல்லாம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த F-35 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 நிமிடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. F-35 வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து இருக்கு. அதே மாதிரி இந்தியால சில பேர் வந்து வெகுண்டு எழுந்து நம்ம வாங்க போற போயிங் எல்லாத்தையும் வந்து ஏர்பஸுக்கு மாத்திரணும் அப்படின்னு, கத்திரிக்காய் இல்லாட்டி நம்ம வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசுறாங்க. ரெண்டுமே மொத்தம் இருக்கிறதே 2 நிறுவனங்கள் தான் இந்த பேசஞ்சர் பிளேன் பண்றது, கமர்ஷியல். அந்த 2க்கும் ஆர்டர் புக் வந்து 10 வருஷத்துக்கு இருக்கு, புக் ஆகிருக்கு. நீங்க போய் இதுல இருந்து அதுக்கெல்லாம் மாற முடியாது. இந்தியா எல்லாம் அதை பேசினா அபத்தம். நம்ம இங்க வந்து ஏர் இந்தியாவுக்கெல்லாம் உருப்படியான விமானமே இல்லாம எவ்ரி 3rd டே ஏதாவது ஒரு விமானம் ஒரு டெக்னிக்கல் காரணங்களுக்காக தரையிறங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம இந்த டிட் ஃபார் டாட் எல்லாம் அபத்தம். அந்த வெயிட் இட் அவுட்னு சொல்றது என்னன்னா, நாங்க நெகோஷியேட் பண்ணிட்டே இருப்போம், வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டோம். அங்கேயே நாங்க அங்க வாஷிங்டன் டிசில நாங்க வந்து ரூம் எடுத்துட்டோம், வீடே எடுத்துட்டோம், நாங்க மாட்டுக்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அது வந்து அந்த அந்த பிளக்கார்ட்ல எழுதி வச்சிருவோம், நோ அக்ரிகல்ச்சர், வேற என்ன வேணாலும். ஓகே, அவங்க உனக்கு என்ன வேணும் வேற சொல்லு, நீ சொல்லுப்பா, அக்ரிகல்ச்சரை விட்டு வேற என்ன வேணும், ஹையர் டெக்னாலஜி உங்கள்கிட்ட ஏதாவது வாங்கிக்கணுமா சொல்லு, வாங்கிக்கிறேன்னா. ரைட்? நிறைய ஜிபியு கூட நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அது ஆக்சுவலா நீங்க ஜிபியு வந்து சைனாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வாங்கிக்கிறேன்பா, என்னப்பா சும்மா நீ வந்து அரிசி கோதுமை ஏதோ இந்த மாதிரி சில்லற வேலையை பண்ணிட்டு இருக்க, ஜிபியு கூட வாங்கிக்கிறோம், ட்ரோன் கூட வாங்கிக்கிறோம். ரைட்? மிலிட்டரி டெக்னாலஜி பேசுவோம், வாங்கிக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். நியூக்ளியர் ரியாக்டர் கொடுக்குறியா? சப்ஜெக்ட் டு இல்ல, சப்ஜெக்ட் டு எங்களுடைய, அதாவது வந்து லைபிலிட்டி அக்செப்ட் பண்ணி, அதுலதான் ஒரு பிரச்சனை இருந்தது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருந்துச்சு. சோ அத பேசுவோம். ரைட்?
நீ உன்னால என்ன விற்க முடியுமோ அதை பேசு, நான் என்னால என்ன வாங்க முடியுமோ அதை பேசுறேன். அதை விட்டுட்டு இல்ல நீ வந்து எனக்கு நீ சோளம் வாங்கியே ஆகணும் அப்படின்னா நான் எதுக்கு வாங்கணும்? கரெக்ட். இது வந்து கமலஹாசன் சொன்ன மாதிரி என்னோட ரூம்மேட்டா இருந்துக்கோ, என்ன வேணா மாத்திக்கலாம், என்னோட துணியை நீ போட்டுக்கோ, உன்னோட ஆனா 1,000 மாத்திரம் விட்டுரு அப்படின்ற அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இதனால தொட்டுக்கோ, அக்ரிகல்ச்சர் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஆகட்டும் இல்ல அடுத்த யாரு தலைவராக யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதுதான். சூப்பர், அருமையா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அது எண்ட் கேம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைனலா முடிக்கிறப்ப வந்துட்டு ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு வெயிட் இட் அவுட் அண்ட் யூ திங்க் தட் மேபி வேற மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு ட்ரேட் நெகோசியேஷன் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த 21 days நெகோசியேஷன் முடிஞ்சு வந்துடும் நினைச்சிட்டு. பட் ஆனால் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இவங்க இந்த இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, இவங்க செக்ரட்டரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பவே வந்து இந்தியா இங்க வந்துட்டாங்க, ஏற்கனவே டென்ட் போட்டு இருந்திருக்காங்க. ஸோ தேவ் பின் எக்ஸ்பெக்டிங். அது முக்கியமா வந்துட்டு அந்த ரஷ்யன் ஃபிளைட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாம போனப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு F-35 வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நெகோசியேஷன் அந்த பியூஷ் கேம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். ஸோ அதனால அந்த டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கனால தான் வாங்குவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டம் தொடர்றதை நிறுத்திட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த நெக்ஸ்ட் 1 monthக்குள்ள ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இது அடுத்த கேள்வி, லாஸ்ட் கேள்வி, ஒரு ஹாஷ்யமான கேள்வியா கூட எடுத்துக்கலாம். இப்போ மோடி ட்ரம்ப் உறவு இதனால் உடைஞ்சிருக்கா, திரும்பி ஒட்ட வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் திடீர்னு புட்டினை வந்து நீங்க வாங்க இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்பையும் கூப்பிட்டு இருக்காரு. பட் இதனால திருப்பி இந்த உறவு முடியுமா, திருப்பி அவங்க வந்து நண்பர்களா சேர்ந்து கை கோர்த்து போவதற்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஐ மீன் மோடி இஸ் வெரி கேனி இன் திஸ் ரிகார்ட். அவர் வந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டார். அதனால அவர் அப்படி தப்பு பண்ணாத வரைக்கும் ட்ரம்ப்புடைய ஹிஸ்ட்ரியானிக்ஸ் என்ன வேணா போயிட்டு இருக்கட்டும், மோடி ஒரே லைன்ல இருப்பாரு, ட்ரம்ப் வந்து மேலே கீழே போயிட்டு இருப்பாரு. அதனால ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த புள்ளி இணையும். அது 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 வந்து பெரிய விஷயம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர். பத்ரி, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து இவர் என்னுடைய நண்பர் அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றதே வந்து அடிப்படையில் ஒரு ஜோக். என் நண்பர்னா நீங்க உட்காந்து பக்கத்துல உட்காந்து பியரோ அல்ல மில்கோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு உங்களுடைய சிறு வயது விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு உனக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்சது என்ன அப்படி நீ என்ன புக்கு படிப்ப அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது இருக்கும். இவங்க வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டதே இவங்க நாட்டோடைய தலைவராக பிறகுதான். நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தா கூட அந்த ஆள் சீண்ட போறது இல்லை, இந்த ஆள் அந்த ஆள் சீண்ட போறது இல்லை. இந்த 4 வருஷம் ஜோ பைடன் பிரசிடண்டா இருக்கும் பொழுது இவர் எவ்வளவு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் அனுப்பிச்சாரு மோடி ட்ரம்ப்புக்கு. இல்ல என்னப்பா எப்படி இருக்க, எல்லாம் கோல்ஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஹேண்டிகேப் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காரா? ஒரு மண்ணும் கிடையாது. வந்து ஒரு இன்றைக்கு ஒரு நீங்க வந்து என்னுடைய நண்பர் போல்சனாரோட பேசினேன் அப்படின்னு சொல்ல அடுத்து என்னுடைய நண்பர் லூலாவோட பேசினேன் அப்படின்னு மாறிடும். ஏன்னா எப்படா 2 பேரும் நண்பரா இருக்க முடியும், இவன் அவனுக்கு கடிச்சுக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அது அப்படிதான், ரைட்? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கம்ப்ளீட்லி டிரான்சாக்ஷனல். நீ என் கூட வந்தா அங்க இந்தியன் அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து கையை ஆட்டுவோம். அப்புறம் நீ பதிலுக்கு நான் வந்து எப்பேற்பட்ட பெரிய ஆள்டா, நான் வந்து குஜராத்ல நாங்க 2 பேரும் ரோட் ஷோவே போவோம் அப்படின்னு நீ எனக்கு அதை பண்ணு நான் உனக்கு இதை பண்றேங்கிற பியூர் டிரான்சாக்ஷனலா உன்னை பண்ணிட்டு இப்ப திருப்பி நாளைக்கு அவங்க டிரான்சாக்ஷனா பண்ணுவாங்க. இது வரைக்கும் இவ்வளவு தூரம் நீ என்ன திட்டி நான் டெட் எக்கானமின்லாம் சொல்லி பிளட் மணிலாம் சொல்லி அசிங்கமா பேசிவிட்டு அதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம், அரசியல்ல சகஜம் வைப்பாங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே தட்டி விட்டுட்டு இந்தியாவை மாதிரி ஒரு நாட்டை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் எங்க 2 பேருக்கு இடையிலான உறவுங்கிறது வந்து ஒரு எல்லா விதமான இன்னல்களையும் கடந்து அப்படின்னு கவித்துவமா பேசுறதுக்கு 2 பேரும் தயாரா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பியூர்லி டிரான்சாக்ஷனல். இதை நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது நம்ம தப்பு. நீங்களே அந்த நம்ம மகான் கவுண்டமணி வசனத்தையும் சொல்லிட்டீங்களே, அரசியலுக்கு சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான்.
சூப்பர். ஸோ வித் தட் செட் சூப்பரான டிஸ்கஷன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சும்மா சம்மரைஸ் பண்றதுக்காக வந்துட்டு இந்த டரிஃப்ஸ் பத்தி பேசினோம். அதுல வந்து இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இந்தியாவுக்கு இதுக்கு ஒரு பாதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ரீகாந்த் எல்லாம் விளக்குனீங்க. ஸோ இருந்தாலும் உங்களை நம்மளுக்கு வளர்ச்சியில வந்து ஒரு 1/4 to 0.5% இம்பாக்ட் இருக்கும். அதாவது இது நீடிச்சா, ஆனா அது நீடிக்க முடியாது, நீடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு பட் நீங்க சொல்றீங்க. ஸோ இன்னும் ஒரு 21 days or 30 days எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் முடிச்சிருவாங்க. ஸோ இதுல வந்து 2 பேருக்கும் அமெரிக்காவை பொறுத்தல வந்துட்டு டரிஃப் ஏதாவது உயர்த்தணும் அப்படின்னு முடிவா இருக்காங்க. அதுக்கு வந்து பிளட் மணி இல்ல இந்த டெட் எக்கானமி அப்படிங்கிற வார்த்தை பிரகாரத்தெல்லாம் யூஸ் பண்ணாலும் கூட இந்தியாவும் நான் எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா எனக்குன்னு சில வந்து ஒரு புனித பசுக்கள் இருக்கு. அதுல வந்து அக்ரிகல்ச்சர் முக்கியமான விஷயம், அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகோஷியேஷன் டேபிள் போயிடறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுட்டு கூடிய சீக்கிரம் இது வரணும் அப்படின்றது. அதே மாதிரி சர்வீஸ்க்கும் டரிஃப் வந்து நான் கேட்கறேன் வந்து அதையும் நீங்களே விளக்கிட்டீங்க. சர்வீஸ் டரிஃப் அப்படிங்கிறது 2 பேருக்கும் வந்து ஈக்குவலா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. அதனால ஒருத்தர் மேல டரிஃப் போட்டாங்கன்னா இவங்க டரிஃப் போட்டாங்கன்னா அது 2 பேருக்கும் சமன்பாடு குறைஞ்சு போயிடும். அதுக்கு தவிர இந்த 40 பில்லியன் எப்படிங்கிறத 100 பில்லியனா உயர்த்துறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் 2 கண்ட்ரிக்கும் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கான்வர்சேஷன். தேங்க்யூ as usual 2 பேருக்கும். நீங்க டைம் எடுத்து உங்க சண்டே டயத்துல எங்க கூட பேசினது ரொம்ப தேங்க்ஸ்.